ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கண்டுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்கு முன்பாக நம்மை பிடித்திருந்த, நம்மை பற்றி கொண்டிருந்ததான பாவங்கள் லகுவாக நம்மை விட்டு ஒரு நாளும் ஓடி போவதில்லை என்பதை நாம் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக நாம் கண்டிருக்கிறோம். எதை விட்டுவிட நாம் எண்ணுகின்றோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிடிக்கும். ஆனால் நம்மை மீட்டவர் நாம் சரிந்து போக ஒரு நாள் விட மாட்டார். நாம் கீழே தடுக்கி விழுவதற்கு நம்முடைய தேவன் ஒரு நாள் விட மாட்டார். ஆனால் நாம் அவரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறதான வேத பகுதியிலே இஸ்ரவேல ஜனங்களுக்கு முக்கியமாக 3 பண்டிகைகள் காணப்படுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் மோசேயின் மூலமாக கட்டளை கொடுக்கிறார். 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்தி நேரத்திலே கர்த்தருக்கு பஸ்கா பண்டிகை, பிற்பாடு 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அது 7 நாட்கள். அறுப்பின் பிற்பாடு அசைவாட்டும் போஜன பலி 50 நாட்கள். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக பண்டிகை, அதே 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி செய்கின்ற தகன பலி, அதே 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாட்கள் கூடார பண்டிகை. அதைத் தொடர்ந்து 8ஆம் நாள் சபை கூடுகிறதான ஒரு நாள். சகலமும் முடிகிறதான பொழுது சாலமோன் 7ஆம் மாதம் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போகும்படி ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். இந்த காரியங்களை எல்லாம் குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். இப்படி இருக்கிறதான பொழுது இங்கே யெரொபெயாம் செய்ததான காரியம் என்ன? பண்டிகை கொண்டாடும்படியாக ஜனங்கள் எப்ராஹிமிலிருந்து எருசலேமில் உள்ள ஆலயத்துக்கு பலி செலுத்த போகிறதான பொழுது அவளுடைய இருதயம் ஒருவேளை யூதா பக்கம் திரும்பி விடுமோ என்று பயந்தவராக, பிற்பாடு தன்னை கொண்டு அந்த ஜனங்கள் தங்களை கொண்டு போன்று விடுவார்கள் என்று சொல்லி பயந்தவராய் அவர் தன்னுடைய இருதயத்திலே யோசனை செய்கிறார். தன்னுடைய சுயபுத்தியினால் ஒரு பொன்னினால் 2 கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ எகிப்திலிருந்து உங்களை வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி பெத்தேலிலும் தானிலும் அதை ஸ்தாபிக்கிறான். அது மாத்திரமல்ல, கோவில்களை கட்டி லேவி புத்திரர் அல்லாத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறான். 7ஆம் மாதத்துடன் பண்டிகைகள் முடிய வேண்டிய ஒரு காலமாயிருக்க இவனோ தன்னுடைய மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பண்டிகை கொண்டாடி பலியிட்டு தூபம் காட்டுகிற சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பழைய பாவம் இவருடைய வாழ்க்கையை மீண்டும் தொடர்கிறது. சீனாய் அடிவாரத்திலே ஒரு பொன் கண்டுக்குட்டி, இங்கேயும் நாம் பார்க்கிறதான பொழுது அதே கண்டுக்குட்டியை உண்டு பண்ணி அங்கே பலி செலுத்துகிறான். சவுல் பலி செலுத்த அவசரப்பட்டு ராஜ்யத்தை இழந்து போனான். இங்கேயும் அதே கீழ்ப்படியாமை யெரொபெயாமை மீண்டும் துரத்துகிறது. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மீட்கப்பட்ட கிருபை நாட்களை ஒருவதும் மறந்து போய் விடக்கூடாது. ஒவ்வொரு நாட்களும் அதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். நம்முடைய பழைய பாவத்தை கர்த்தர் நினையாதிருந்தாலும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். சமயம் பார்த்து அதே பாவத்தில் நம்மை வீழ்த்தி போட வகை பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். எனவே பழைய காரியங்கள் எதுவும் நம்மை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். யெரொபெயாமை தொடர்ந்து பிடித்ததான அந்த பாவம் அவருடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டது. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமானால், அவரை நம்முடைய வாழ்க்கையை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னார், பழைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு பின்னிட்டு பாராதவர்களாக லெக்கை நோக்கி ஓடும்படியாய் கல்வாரி சிலுவைக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்களாக சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னிட்டு பாராதபடி முன்பாக பார்த்து அவருக்கென்று வாழும்படியாய்
நம்முடைய நாவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியான சகல விதமான ஆலோசனைகளும் பலத்தையும் கொண்டுப்பார். தேவ கரங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அங்க நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த அப்பா, உம்முடைய பெரிதான அன்பை நினைத்தப்பா, ஒவ்வொரு நாட்கள் நாங்கள் உம்மை துதிப்பதற்கும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் உமக்கென்று வாழவும் இந்த காலை பொழுதிலே ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். தகுப்பனை பழைய பாவங்களோ, பழைய சுபாவங்களோ, பழைய எண்ணங்களோ, தேவையில்லாத சிந்தனைகளோ வாழ்க்கையில தொடர்ந்து வராதபடிக்கு என் தகப்பனே தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கொட்டுகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.